Yes, welcome. So lecture number 3, theory of equations பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to start solving problems based on cubic and quartic equation. பாருங்க கண்டினியூஸா பார்க்கணும். லெக்சர் 1ல என்ன பண்ணோம் அப்படின்னா quadraticனா என்னன்னு பார்த்தோம். Peta's formula for quadratic பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ப்ராப்ளம் 1 to ப்ராப்ளம் 5 போட்டோம். லெக்சர் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா cubic equation என்னன்னு பார்த்தோம். cubic equation பார்த்தோம். Peta's formula for cubic equation பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 6, 7, 8, 9, 10 போட்டோம். ஸோ என்ன சொன்னோம் அப்படின்னா போன வீடியோல கியூபிக்ல வந்து இன்னமும் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் ஆன் கியூபிக் ஈக்குவேஷன் 11, 12, 13, 14, 15. ஸோ இன்னொரு 5 ப்ராப்ளம் வந்து கியூபிக்ல சால்வ் பண்ணிட்டு அந்த சால்வ் பண்ண பிறகு we will move on to quartic equation. இந்த வீடியோல என்ன பண்றோம் நம்ம இந்த 5 ப்ராப்ளமையும் போட்டுட்டு அப்புறம் குவாட்டிக் ஈக்குவேஷனையும் போட்டு முடிச்சிடுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி 10 ப்ராப்ளம் போட்டாச்சா 11, 12, 13, 14, 15 இந்த 5 ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கியூபிக் ஈக்குவேஷன். அந்த 15 ப்ராப்ளம் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதன் பிறகு என்ன பண்ணுவோம் குவாட்டிக்னு என்னன்னு போடுவோம். அதை சொல்லிட்டு குவாட்டிக்ல ஒரு 3 ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக், கியூபிக், குவாட்டிக் இந்த 3 ஈக்குவேஷனும் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்னது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கியூபிக் ஈக்குவேஷன். மொத்தம் 15 ப்ராப்ளம் வரைக்கும் கியூபிக் ஈக்குவேஷன் போடுவோம். அதன் பிறகு we will start குவாட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? எக்ஸைட்டடா? புக் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே சால்வ் பண்ணலாம். எல்லாமே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க ஸ்டார்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க முதல்ல போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? So we'll start பண்ணுவோமா? Yes. Form the equation whose roots are the square of the roots of the cubic equation. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். Form the equation, அதாவது we need to find the cubic equation. நம்ம இங்க போட்டோம் பாத்தீங்களா, அதே தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ராப்ளம் 6 பாத்தீங்கன்னா we have formed a cubic equation when the roots are 2 alpha, 2 beta, 2 gamma. அதே தான் இங்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா we go to form a cubic equation when the roots are alpha square, beta square, gamma square. அவ்வளவுதான். இதை அவங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல, நம்மள பயமுறுத்துறாங்க. பாருங்க இங்க என்ன பண்ணோமோ அதே தான் இப்ப பண்ண போறோம். அங்க வந்து இங்க 2 alpha, 2 beta, 2 gamma கொடுத்துட்டாங்க. 1 by alpha, 1 by beta, 1 by gamma கொடுத்துட்டாங்க. இங்க ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் நம்மள வந்து பயமுறுத்துறாங்களாம் கொடுக்காம. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, எப்படி சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா form the equation whose roots are the square of the roots. அப்போ the required equation should be that is the required equation should have the roots. என்ன ரூட்? ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர். அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க பாருங்க, whose roots are square of the roots of this equation. So என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will write this formally. என்ன ஃபார்முலா எழுதுவோம்? So let alpha, beta, gamma be the roots of x cube plus ax square plus bx plus c is equal to 0. இப்போ form the equation whose roots are square of the roots. அப்போ we need to form a equation whose roots are alpha square, beta square, gamma square. கரெக்டா? அப்போ what is the equation? சொல்லுங்க பார்க்கலாம். x cube minus sum அப்புறம் sum of roots taken one at a time, sum of product of roots taken 2 at a time. So alpha square, beta square plus beta square, gamma square alpha square into x minus product of root. This is the equation we need to form. Okay.
இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து we don't know the value of alpha square plus beta square plus gamma square. We don't know the value of alpha square beta square plus beta square gamma square plus gamma square alpha square. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, I'm going to use one trick. எனக்கு வந்து I can find alpha plus beta plus gamma. I can find alpha beta beta gamma gamma alpha. I can find okay, இத அப்படியே பாஸ் பண்றோம். ஓகேவா? இத பாஸ் பண்ணிடுவோம். Now we will apply beta's formula for this equation. So apply அப்படியே பாஸ் பண்றோம் அந்த பேஜை. Apply beta formula for x cube plus ax square plus bx plus c is equal to 0. Correct? We will apply beta's formula for x cube plus ax square plus bx plus c is equal to 0. Now what is sum of root? We have assumed the root is alpha beta gamma. So alpha plus beta plus gamma will be minus b by a. So minus b என்னது a வந்து 1. So it is minus a. Correct? a வந்து 1, இவன் தான் b, இவன் c, இவன் d. Okay. Next sum of product of roots taken 2 at a time. Sum of product of root taken 2 at a time. Alpha beta, beta gamma, gamma alpha will be c by a. What is c? c is b, a is 1. This will be equal to b. அடுத்து product of root alpha, beta, gamma. This will be minus d by a minus c by 1. This is minus c. So we know the value of alpha plus beta plus gamma. We know the value of alpha, beta, beta, gamma, gamma, alpha. And we know the value of alpha, beta, gamma. இப்போ பாருங்களேன், எனக்கு இங்க இருக்கிறது alpha square, beta square, gamma square எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. I cannot directly substitute. எனக்கு alpha plus beta plus gamma தெரியும், but I don't know the value of alpha square plus beta square plus gamma square. என்ன பண்ணலாம்? Now what is the formula for a plus b plus c whole square? A square plus b square plus c square minus 2ab minus 2bc minus 2ca. Correct? This is the formula for a plus b plus c whole square. இப்போ இத மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு can I bring these 3 terms to this side? அப்படி எழுதணும் அப்படின்னா my a square plus b square plus c square will be a plus b plus c whole square plus இல்ல sorry a plus b plus c whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த மூணுத்தையும் ஆன்சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா we will have minus 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ab plus bc plus ca. கரெக்டா? ஆமா தானே? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா I'm writing a square b square c square in terms of our known quantity. இது sum of root. இது sum of product of roots taken 2 at a time. So I can make use of a plus b plus c whole square formula. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நல்லா பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா alpha plus beta plus gamma whole square minus 2 times alpha beta beta gamma plus gamma alpha. புரிஞ்சுதா பாருங்க? I'm writing this like this. We know a plus b plus c whole. ஏன் எழுதுறேன் அப்படின்னா இப்போ I can substitute alpha plus beta plus gamma to be equal to minus a, alpha beta beta gamma gamma alpha to be equal to b. புரிஞ்சு போச்சுல ப்ராப்ளம்? இப்போ அதே தான். இப்போ இங்கே வாங்க, கலர் மாற்றிப்போம் டிஃப்ரென்ஸ்க்காக. இங்கே இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இப்போ இங்கே பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னா இருக்கு. ஏக்கு பதில் ஆல்ஃபா பீட்டா, பிக்கு பதில் பீட்டா காமா, சிக்கு பதில் காமா ஆல்ஃபா. ஸோ I can write this as alpha beta beta gamma gamma alpha whole square minus 2 times alpha beta beta gamma plus beta gamma gamma ab bc gamma alpha ab bc ca alpha beta. இப்படி எழுதிக்கலாமா பாருங்க?
a square b square c square is a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca. I'm applying this formula. abc க்கு பதில் I am putting a alpha beta gamma. இங்க abc க்கு பதில் I am putting a க்கு பதில் alpha beta, b க்கு பதில் beta gamma, c க்கு பதில் gamma alpha. புரியலையா? இருங்க, இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் அழிச்சிருவோம், இதை வந்து இங்க x ஸ்கொயர் போட்டுருவோம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will write this as alpha beta whole square beta gamma whole square gamma alpha whole square. இது ஈஸி, ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இதை மட்டும் தான் நம்மளுக்கு தொந்தரவு. இப்போ பாருங்க, திருப்ப இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. சிஏனா ஏ ஆல்பா. இது முடிஞ்சு போச்சா? இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ திருப்பி அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏக்கு பதில் ஆல்பா பீட்டா, பிக்கு பதில் பீட்டா காமா, சிக்கு பதில் காமா ஆல்பா. minus 2 times AB, BC, CA. So AB plus BC plus CA into X minus alpha plus beta plus gamma whole square is equal to 0. Mark this as equation number 1. புரியுதா? அவ்வளவுதான். இப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆல்பா பீட்டா பீட்டா காமா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்பா பிளஸ் காமா ஆல்பா ஆல்பா பீட்டா மைனஸ் ஆல்பா பீட்டா. இப்போ என்ன பண்ணுவோம்? we will substitute all three here to get the answer. பண்ணுவோமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, substitute. let us mark this as equation number 2. so substitute 2 in 1. Substitute 2 in 1. என்ன வரும்? 1 implies x cube minus பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஹோல் ஸ்கொயர் இங்க இருக்கு. இதுக்கு பதில் I'm substituting minus a. minus 2 times ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. அது என்னது? இட் இஸ் பி. கரெக்டா? இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பிளஸ் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பாக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஆல்பா பீட்டா இது என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு we don't know the value of alpha beta beta gamma. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுப்போம். minus 2 times alpha beta என்ன இருக்கு? alpha beta gamma AB BC beta gamma பீட்டா காமா காமா ஆல்பா அப்புறம் சிஏ காமா ஆல்பா ஆல்பா பீட்டா இன்டூ எக்ஸ். அடுத்து மைனஸ் ஆல்பா பீட்டா, சாரி பிளஸ் போட்டேனா? பிளஸ் இல்ல இங்க. இட் இஸ் ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர். சாரி, it is alpha beta gamma whole square. இப்போ what is alpha beta gamma? It is minus c. So we will have minus c whole square is equal to 0. கரெக்டா? ஆமா, minus c whole square is equal to 0. பாருங்க, முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இதை மட்டும் சிம்பிளை பண்ணிட்டா போதும். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2bx ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ். பாருங்களேன்,
ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமனா இருக்கா? அதில் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துருவோம். ஆல்ஃபா பீட்டா காமா காமனா எடுத்துருவோம். ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனா எடுத்துருவோமே. ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனா எடுத்துருவோம். பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? If I take alpha beta gamma outside, alpha beta gamma ஆச்சுனா இங்க ஒரு பீட்டா இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா ஆச்சுனா இங்க ஒரு காமா இருக்கும், இங்க ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா ஆச்சுனா இங்க ஒரு ஆல்ஃபா இருக்கும். கரெக்டா? minus c square is equal to 0. புரிஞ்சுதா பாருங்க? இது இங்க I am taking alpha beta gamma காமனா எடுக்கிறேன். பாருங்க, I am taking alpha beta gamma காமனு b square minus 2 times alpha beta காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா வந்துடும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா திருப்போம்? So by x cube minus a square minus 2bx square plus b square minus 2 times alpha beta gamma என்னது? It is minus c, alpha plus beta plus gamma it is minus a into x minus c square is equal to 0 is the required equation. அப்படி இல்லை அப்படின்னா you can simplify this to some more extent. So x cube minus a square minus 2bx square, x cube minus a square minus 2bx square, b square plus 2ac, b square plus 2ac x minus c square is equal to 0. Correct? So this is the quadratic equation for when the roots are alpha square, beta square, gamma square. ரொம்ப important problem. நல்லா பாருங்க. We need to form a quadratic equation. Sorry. Cubic equation. We need to form a cubic equation when the roots are alpha square, beta square, gamma square. So by beta's formula, alpha square, beta square, gamma square apply பண்ணீங்க அப்படின்னா, but we don't know the value of alpha square, beta square, gamma square. I'm making use of a square plus b square plus c square formula and I'm transforming everything in terms of alpha plus beta plus gamma or alpha beta gamma so that I can apply these three results there. So this is the quadratic equation when the roots are lambda square, beta square, gamma square, where lambda, beta, gamma are the roots of x cube plus ax square plus bx plus c is equal to 0. புரியுதா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு நோடி போட்டு பாருங்க. இந்த இடத்த மட்டும் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்க, ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் கிடையாது, பீட்டா சம்பளம் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இது ஒண்ணுமே கிடையாது. இது ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. இங்க அப்ளை a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஃபார்முலா, அவ்வளவுதான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஃபார்முலா என்னது? a plus b plus c ஹோல் ஸ்கொயர் minus 2 times காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ab plus bc plus ca. அங்க abc க்கு பதில் நம்ம அப்ளைங் ஆல்பா பீட்டா காமா இயர், இங்க abc க்கு பதில் நம்ம அப்ளைங் a க்கு பதில் ஆல்பா பீட்டா, b க்கு பதில் பீட்டா காமா, c க்கு பதில் காமா ஆல்பா. அப்புறம் இங்க ஆல்பா பீட்டா காமாவை தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா சம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? Now we'll move on to problem number 12. போடுவோமா? Problem 12 easy. If alpha, beta, gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r is equal to 0, find the value of 1 by summation 1 by beta gamma in terms of coefficients. முதல்ல என்ன அர்த்தம் இதுக்கு? Solution easy. We need to find the value of summation 1 by beta gamma. அதாவது sum of product of sum of reciprocal of product of roots taken two at a time. அதானே? இதுக்கு என்ன அர்த்தம்? sum of reciprocal of product of roots taken
2 at a time. அதான் அதுக்கு மீனிங். கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, we will denote this by summation 1. கரெக்டா? பாருங்க, we will denote this by summation 1 or we can denote this by summation alpha. அதாவது ஆல்பான்றது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னு அர்த்தம். இதை we can denote this by alpha beta, summation to alpha beta. அப்படின்னா you need to run sum of product of roots taken at a time. இதுக்கு என்ன அர்த்தம்? summation 3 alpha beta gamma ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்க, summation 2 ஒன்று தான், summation 2 alpha beta ஒன்று தான். This is same as alpha beta, beta gamma, gamma alpha. இப்போ இங்க வாங்க, we need to find the இந்த பீட்டா காமா எதுக்கு அப்படின்னா just to tell you that taken 2 at a time சொல்றாங்க. ஸோ அப்போ this is same as taken 2 at a time 1 by alpha beta 1 by beta gamma plus 1 by gamma alpha. அவ்வளவுதான். This is the one we need to find. புரியுதா? இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா just to tell you that you need to take 2 roots at a time and you need to reciprocate and you need to sum. மொத்தம் how many roots we have? We have 3 roots, alpha, beta, gamma. கரெக்டா? alpha, beta, gamma. You take 2 at a time and reciprocate. அதான் சொல்லுது. இந்த பீட்டா காமான்றது just to tell you that take 2 at a time சொல்லுது, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ take 2 at a time, we have 3 roots and reciprocate and submit. So 1 by alpha, 1 by beta, 1 by gamma. This is the one we need to find. கண்டுபிடிச்சிருமா வேல்யூ? ரொம்ப ஈஸியில் எல்சிஎம் எடுங்க. ஸோ இப்போ into gamma into alpha into beta. அப்போ எதுனா ஆயிடும் மேலே alpha plus beta plus gamma divided by alpha beta gamma ஆயிடும். கரெக்டா? alpha beta gamma. How we can easily find this value? Why? Because alpha beta gamma are the roots of since alpha beta gamma are the roots of x cube plus px square plus qx plus r is equal to 0. What is sum of root? Sum of root இல்ல நான் சிம்பிளா போட்டுட்டா, sum of roots taken one at a time, time save ல. Now what is sum of root? Alpha plus beta plus gamma which is minus b by a. So நம்மளுக்கு a வந்து 1, கரெக்டா? a வந்து 1, இது b, இது c, இது d. So this will be equal to minus b by a. So minus b by 1 which is minus p. We need alpha beta gamma. We don't know the value. நம்மளுக்கு தேவையில்லை. So we don't need to find summation 2. We will find product of root. தேவைப்படல நம்மளுக்கு ஆல்பா பீட்டா காமா காமா தேவைப்படல. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன ஆயிடும்? ஆல்பா பீட்டா காமா விச் இஸ் மைனஸ் டி பை ஏ, டி ஆர் 1. ஸோ சப்ஸ்டியூட், you take this as equation number 1, you take this as equation number 2, substitute 1 and 2, substitute 1 and 2. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வந்து minus p, alpha beta gamma வந்து minus r. So the value is p by r. அவ்வளவுதான். If alpha beta gamma are the roots of this equation, find the value of this in terms of the coefficients. That is in terms of pq கண்டுபிடிக்கணும். So we have found that the value of this is equal to p by r. இதுக்கு என்ன அர்த்தம்? The beta gamma is just to tell you that take 2 roots at a time. பாருங்க, this is same as this. This is same as this. இதுனாலும் ஒண்ணுதான். This is same as this. மூணுத்துக்குமே இதான் ஃபார்முலா. 1 by alpha beta. அதாவது they are just telling that reciprocate and take 2 roots at a time. இதுனாலும் ஒண்ணுதான், இதுனாலும் ஒண்ணுதான். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து எக்ஸாம்ல வந்து find the value of this கேட்டாங்க சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதே சம் தான் நீங்க போடணும். They are just telling you to take 2 roots at a time and reciprocate and submit. So we have 3 roots.
தட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம், சாரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா take 2 at a time and reciprocate. இதுனாலும் இதான், இதுனாலும் இதான், அதுனாலும் இதான், எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். Okay, now we'll move on to we need to find the value of this c in terms of coefficient. The coefficient are PQR, so we have found this value in terms of PQR, which is P by R, correct? Which is P by R. Okay, now we'll move on to problem 13. இப்போ இங்கே பாருங்க, if alpha, beta, gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d, find the value of. இப்போ நீங்க எதுக்கு பார்க்கலாம், பாஸ் பண்ணிட்டு you find the value of this. இது என்ன சொல்லுது, solution. We need to find the value of summation alpha by beta gamma. இது என்ன சொல்லுது, சம் பண்ணுங்க, ரெசிப்ரோக்கல்ல வந்து take 2 at a time, denominatorல வந்து take 2 at a time, numeratorல take 1 at a time, and மேல ஆல்பா இருந்துச்சுன்னா கீழே அந்த ரூட் ரிப்பீட் ஆகக்கூடாது. புரியுதா? So this is same as we have 3 roots, correct? We have 3 roots, alpha, beta, gamma. அப்ப this value is same as alpha by beta gamma plus second root வந்து beta, கீழே வந்து பீட்டா வரக்கூடாது கண்டிஷன். அப்ப இது என்ன ஆயிடும், ஆல்பா காமா பிளஸ் காமா டிவைடட் பை ஆல்பா பீட்டா, அவ்வளவுதான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, சம் பண்ணுங்க, டினாமினேட்டர்ல டேக் 2 at a time, நியூமரேட்டர்ல டேக் 1 at a time, 1 எடுத்திருக்கேன். அந்த மேல இருக்க டேக் மேல எடுத்தீங்க பாத்தீங்களா, அது கீழே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ ஆல்பா பை பீட்டா காமா, ஜஸ்ட் டு டெல் யூ. அப்போ this is same as சப்போஸ் எக்ஸாம்ல வந்து இப்படி கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் சமேஷன் பீட்டா பை ஆல்பா காமா, இதுனாலும் சேம் தான். என்ன சொல்லுது, யூ டேக் 1 at a time மேல, கீழே டேக் 2 at a time, மேலையும் கீழே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ திஸ் வில் பி, இதே தான் வரும் அங்கேயும், வரும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜஸ்ட் டு டெல் யூ த கண்டிஷன், அதேதான் இங்கேயும். இது என்ன சொல்லுது, மேல எப்பயுமே 1 தான், கீழே டேக் 2 at a time. இங்க என்ன சொல்லுது, மேல வந்து டேக் 1 at a time, கீழே வந்து டேக் 2 at a time, and மேலையும் கீழே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஒன் we need to find. கண்டுபிடிச்சிருவோமா? எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன ஆயிடும், இங்க பீட்டா காமா இருக்கு, அப்ப யூ மல்டிப்ளை திஸ் பை ஆல்பா இன்டூ ஆல்பா, இல்ல நான் அடுத்த ஸ்டெப்ல போடுறேன் நான், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், ஆல்பா பை பீட்டா காமா, பீட்டா பை ஆல்பா காமா, காமா பை ஆல்பா பீட்டா. Now you take LCM, so அப்ப into alpha into beta into gamma, so that we will have alpha square plus beta square plus gamma square divided by alpha beta gamma. கரெக்டா? ஏன்னா கீழே ஆல்பா பீட்டா காமா தான் LCM, இங்க ஆல்பா இல்ல, இங்க பீட்டா இல்ல, இங்க காமா இல்ல. இப்பதானே பார்த்தோம் இந்த வேல்யூ. இந்த வேல்யூ என்னது, a square plus b square plus c square, a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca divided by alpha beta gamma. புரியுதா? ஆமா தானே, இப்பதானே பார்த்தோம். a plus b plus c whole square, பாருங்க அதே தான் இங்கேயும். alpha square beta square gamma square is alpha plus beta gamma whole square minus 2 times alpha beta beta gamma alpha. A square b square c square is a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca. அப்ப என்ன ஆயிடும், a plus b plus c whole square. இப்போ we need to find the value of this. Very easy. அப்ப how to find the value of this? It is given that alpha beta gamma are the roots of ax cube plus bx square plus cx plus d is equal to 0. Apply Beta's formula. What is sum of root? Alpha plus beta plus gamma will be equal to minus b by a. இங்க எல்லாமே அதே தான் இருக்கு, so minus b by a தான் இருக்கும். அதே மாதிரி alpha beta gamma alpha will be c by a. அடுத்து alpha beta gamma will be minus d by a. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், because கோஷன் அது abcd தானே.
Now you apply, you mark this as equation number 1, you mark this as equation number 2. Now substitute 2 in 1. Page இல்லையா? Okay. Now இங்க பாருங்க, இங்க போடுறேன் பாருங்க. So substitute 2 in 1. Substitute 2 in 1. இது என்ன ஆயிடும்? A alpha plus beta plus gamma. என்னது? Minus B by A whole square minus 2 times alpha beta beta gamma வந்து C by A divided by alpha beta gamma which is minus D by A. இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? B square by A square minus 2C by A. இது மேலே போச்சுன்னா A by minus D ஆகும். கரெக்டா? A by minus D. இதை நீங்க வேணா சிம்பிளை பண்ணிக்கலாம். LCM எடுத்தீங்கன்னா into A. So we will have B square minus 2AC by A square into minus A by D. So 1A will get cancelled. So we will have minus B square minus 2AC divided by D. So this is the required answer. So check பண்ணிக்கலாமா ஆன்சரை? புக் பேக் ஆன்சர் என்ன இருக்கு? 2AC minus B square by ஒரு A கேன்சல் ஆயிடும்ல, ஒரு A இருக்கும். So we will have AD. ஒரு A இருக்கும். So this is the required answer. Minus of B square minus 2AC divided by greenல பாருங்க 1, page number 1, page number 2, page number 3. கரெக்டா? இப்படி பார்க்கணும். ஸோ இது வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதை மைனஸ் காமனா கூட எடுத்துக்கலாம். மைனஸ் காமனா எடுத்துட்டு அப்படின்னா 2AC minus B square by AD ன்னு வரும். மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா 2AC minus B square by AD ன்னு வரும். இந்த ப்ராப்ளம் 12ம் ப்ராப்ளம் 13ம் ஒரே மாதிரி. இது என்ன சொல்லுது? sum of reciprocal of product of roots taken 2 at a time. Sum of numerator take 1 at a time, denominator take 2 at a time, and make sure that these roots don't repeat and sum it. So this will be alpha by beta by gamma alpha plus gamma by alpha beta. இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் அது முடிச்சோம் அப்படின்னா முடிச்சிருவோம் எல்லாத்தையும். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் எல்லாம் முடிஞ்சிருவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? we will start quadratic equation. ஸோ இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் தான் போட்டுருவோமா? ப்ராப்ளம் 14 பாருங்க. 14ம் 15ம் போட்டோம் அப்படின்னா we will finish quadratic equation and we will finish cubic equations. போடுவோமா? ஈஸியான ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் 14ம் ப்ராப்ளம் 15ம் அப்ளிகேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of cuboid. முதல்ல what is cube and what is cuboid? all side equalனா cube, all side different na cuboid. கரெக்டா? for example பாருங்களேன். let us try to picturize this. for example let us draw one cube. Let us draw one cube. Let us draw one cube. So அங்கே இங்க அப்புறம் இங்க அப்புறம் இங்க அப்புறம் இங்க. So பாத்தீங்கன்னா we have 3 sides. கரெக்டா? So this is side 1. டயக்ராம் மாத்திப்போமா? பாருங்க side 1. So we have first side, second side, third side. கரெக்டா? length, breadth, height. if all 3 are equal na we say it is cube. அதாவது இதுவும் x, இதுவும் x, இதுவும் x. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் என்னது? a கியூப்னு வரும். சைட்ஸ் வந்து ஏவா இருந்தா நான் சைட்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ், ஆல் ஆர் ஈக்குவல்ல கியூப்ல. ஸோ அப்போ இதோட வால்யூம் என்னவா இருக்கும்? இதோட வால்யூம் என்னவா இருக்கும்? எக்ஸ் கியூபா இருக்கும். கரெக்டா? சைடு வந்து ஏவா இருந்துச்சுன்னா ஏ கியூப், வால்யூம் ஆஃப் கியூப். நான் இங்க சைடு வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். ஸோ எல்பிஹெச் எக்ஸ் 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 இட் வில் பி எக்ஸ் கியூப். ஸோ இப்போ இது எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா கியூப். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா the sides are increased by 1, 2, 3. அப்ப இங்க ஒரு 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்றாங்க, இங்க ஒரு 1 யூனிட், இங்க ஒரு 2 யூனிட்ஸ், இங்க 3 யூனிட்ஸ். புரியுதா? டயக்ராம் புரியுதா? இங்க 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்றாங்க, இங்க இன்க்ரீஸ், இங்க இன்க்ரீஸ். அப்ப மூணுமே டிஃபரெண்ட். அப்ப என்னவா இருக்காது? கியூபா இருக்காது. இட் வில் ஃபார்ம் அ கியூபாய்டு. மூணுமே ஈக்குவல் ஆச்சுன்னா கியூப், இல்லைன்னா கியூபாய்டு.
ஸோ அப்போ மாற்றிட்ட பிறகு சம்திங் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் விஷுவலைசேஷன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். சப்போஸ் இது சேஞ்ச் பண்ண பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா x+1, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா x+2, இது x+3, இது x+3. கரெக்டா? பாருங்க, if the sides of a cubic box are increased by 1, 2, 3 respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. அப்போ இதோட 52 அதிகமாயிடுச்சு. அப்போ இதோட வால்யூம் என்னவா இருக்கும்? x³ + 52 ஆயிடுச்சு. கரெக்டா? இது சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பிறகு இதோட வால்யூம் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வால்யூமோட 52 அதிகமாயிடுச்சு. பாருங்க, if the sides of a cubic box are increased by 1, 2 and 3 respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. இந்த வால்யூமோட 52 அதிகமாயிடுச்சு. Find the volume of cuboid. அப்போ இந்த மொத்த வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சா போதும்? எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அதை கியூப் பண்ணி 52 ஆட் பண்ண அப்படின்னா I can find the volume of cuboid. I can find the volume of cuboid. ஈஸியா கண்டுபிடிச்சனால எக்ஸ். How to find x? So to find x, volume of cuboid என்னது? Length into breadth into height. So it is given that volume of cuboid is x³ + 52. Now what is the volume of this cuboid? Length into breadth into height. அப்ப x+1 into x+2 into x+1 into x+2 into x+3 is equal to x³ + 52. கரெக்டா? இது சால்வ் பண்ணா அப்படின்னா we can find x. அவ்வளவுதான். இது மல்டிப்ளை பண்ணுங்க. முதல்ல இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? x² + 2x + x + 2 x+3 அப்படியே வச்சுப்போம் is equal to x³ + 52. அப்ப இது என்ன ஆயிடும்? x² + 3x + 2 into x+3 is equal to x³ + 52. கரெக்டா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது என்ன ஆயிடும்? x³ + 3x² பாருங்க, x³ + 3x² plus 3x² plus 9x plus 9x 2x plus 6 2x plus 6 is equal to x³ plus 52. கரெக்டா? is equal to x³ plus 52. இப்போ இந்த x³ வந்து x³ cancel ஆயிடுமா? So we have left with 3x², 3x². So 6x², 9x plus 2x 11x, பாருங்க 6x² 11x, 6 minus 52 minus 46 equal 0 வரும். 52 அசை போச்சுன்னா 6 minus 52 வரும், which is minus 46. So if I solve 6x² minus 11x, 6x² sorry plus 11x minus 46 plus 11x minus 46 is equal to 0. இதை சால்வ் பண்ணோம். கரெக்டா? x+1, x+2, x+3, volume is x³ plus 52. கரெக்டா போட்டிருக்கோமா? x² plus 2x plus x, x² plus 3x plus 2, x³ plus 3x², 3x² plus 9x plus 2x plus 6. So we will have 6x² plus 11x plus 6 minus 46. இப்போ we need to இப்போ என்ன பண்ணோம்? We need to find the value of x. கண்டுபிடிப்போமா? ஸோ இது சால்வ் பண்ணுறோம். கரெக்டா? இதை 6x² plus 23x minus 12x minus 46 is equal to 0 எழுதிக்கலாமா? அதாவது I'm writing 11x as 23x minus 12x. இப்போ பாருங்க, let us take x common here. So we will have 6x plus 23 and here we will take minus 2x common. So we will have 6x minus 23.
6x minus 23 is equal to 0. So அப்போ x minus 2 ல 2 காமனா எடுத்தோம் அப்படின்னா we will have 6x minus 23. So we will have x minus 2 into 6x plus 23 is equal to 0. So but this implies it is not possible. Yeah, not possible. 6x is equal to minus 23, x is equal to minus 1. This is not possible. ஏன்னா length தானே, distance cannot be negative இல்ல, sorry, length cannot be negative இல்ல. So அப்ப this implies x minus 2 is equal to 0. This implies x is equal to 2. So we have found x. What we need to find? We need to find the volume of cuboid. We need to find the volume of cuboid, which is x cube plus 52. So which is 2 cube plus 52, which is 8 plus 52, which is 60. புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதை சால்வ் பண்ணி இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி 60 cubic units. 60 cubic units. இன்னும் ஒரே ப்ராப்ளம் அதை போட்டோம் அப்படின்னா we can finish the cubic equations. Next we'll move on to quartic equation. Okay, so இது பாருங்க, a 12 meter tall tree was broken into two parts. Okay, so we have a 12 meter tall tree. We have a 12 meter tall tree. The height பாத்தீங்கன்னா the 12 meter. A 12 meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing. Okay, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல let us say this is x. So x ன்ற இருக்கிறப்போ சப்போஸ் இந்த ட்ரீ வந்து நான் அப்படின்னா கீழே விழுதுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல கட் ஆயிடுது ட்ரீ. அப்போ கட் ஆகும்போது இது என்ன ஆகும், இந்த பார்ட் என்ன ஆயிடும், அப்படியே கீழே வந்துடும். கரெக்டா? இந்த பார்ட் கீழே விழுந்துடும். அப்போ கீழே விழும்போது சம்திங் எப்படி இருக்கும், let us say something like இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எக்ஸ்ன்ற இதுல கட் ஆகி இது கீழே விழுந்துருச்சா? இப்போ இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த லென்த் பாருங்க. It was found that the height of the part which was left standing was the cube root of length of the part that was cut away. இதோட cube root தான் இது. அப்போ இது என்னவா இருக்கும், x power 1/3 இருக்கும். கரெக்டா? ஏன்னா x power 1/3 cube root யாரு, x. It was found that the height of the part which was left standing, x, was the cube root of length of the part that was cut away. இது cube எடுத்தா என்ன ஆயிடும், x ஆ போயிடும். So it should be x power 1/3. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing. அப்போ we need to find this x. We need to find a mathematical equation to find the value of x. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? So let x be the height of the part which was left standing. Okay, so clearly the height of and the cutted part என்னவா இருக்கும், x power 1/3, because it is given that this is equal to cube root of, அது நீங்க எழுதிக்கோங்க அது. ஸோ இப்போ இந்த பார்ட்டியும் ஆட் பண்ண எவ்வளோ வந்துடும், ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்துடுமா, which is 12 meter. ஸோ clearly x plus x power 1/3 is equal to 12. ஏன்னா மொத்தம் 12ல
What is our aim? Our aim is to find x. So you can usually find the equation of x. So x power 1 by 3 is 12 minus x. Take cube root on both sides. You take cube root, so this will be x. This will be 12 minus x. Oh, sorry. Take cube on both sides. So this will be x minus 12 minus x whole cube. So expand in a minus b whole cube formula. Expand in a minus b whole cube formula. A cube minus 3a square b plus 3ab square minus b cube. இது அப்படியே கூட விட்டுடலாம். ஓகேவா? அப்படியே வச்சுக்கோங்க. வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா you just leave it in a minus b whole cube formula. Okay, so now we'll move on to the next concept. Expand பண்ணிக்கோங்க. வேணா பண்ணிக்கோங்க. You just replace a to be 12, b to be equal to x. If you want, you can expand, or else you can leave at this stage. So we have completed cubic equations. Okay, so we have started with a cubic equation. We have given a beta's formula for cubic equation, and then we have solved almost 9 problems based on cubic equations and beta's formula. So now we are going to get on to another a quartic equation. A quartic equation. So we are going to get on to quartic equation and beta's formula for quartic equation. Papama. Quartic equation. So what is the equation? So the equation of the form ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0 is called a quartic equation. Cubic na degree 3, quadratic na degree 2, provided this a is not equal to 0 and a, b, c, d, e belongs to real number. Is called a quartic equation. இப்போ என்ன பண்ண போறோம்? So we will have 4 roots here. Okay va? So we will have 4 roots. Let alpha, beta, gamma, third note delta வச்சுக்கோமா? Delta be the roots of above equation. Be the roots of above equation. இப்போ என்ன பண்ண போறோம்? We going to see beta's formula for quartic equation. Beta's formula for quartic equation. என்ன பண்ணோம் பாருங்க, cubic என்ன பண்ணோம்? அதுதான் பண்ணோம் cubic, கரெக்ட்டா? We have introduced cubic equation. We will have 3 roots alpha, beta, gamma, and then we have solved. We have given என்னது பாருங்க beta's formula for cubic equation. அதுக்கப்புறம் how to form a cubic equation. இப்போ என்ன பண்ண போறோம்? அதே தான் இங்கே பண்ண போறோம். beta's formula for quartic, அப்புறம் how to form a quartic equation when the roots are given. அப்போமா பாருங்க. So முதல்ல வந்து we will have sum of roots. Sum of roots. So alpha plus beta plus gamma plus delta is equal to minus b by a. Correct? So what is beta's formula? It tells the relationship between the roots and the coefficient a, b, c, d, e. அடுத்து sum of product of roots taken 2 at a time. Sum of product of roots
taken 2 at a time. பண்ணாது ரெண்டு எடுங்க ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா பிளஸ் டெல்டா காமா சாரி டெல்டா ஆல்பா பிளஸ் பாருங்க ஆல்பா அந்த சப்செட் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆல்பா ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா டெல்டா ஆல்பா அதுக்கப்புறம் ஆல்பா காமா பீட்டா டெல்டா ஆல்பா காமா பிளஸ் பீட்டா டெல்டா திஸ் வில் பி ஈக்குவல் டு சி பை ஏ. அடுத்து sum of product of roots taken 3 at a time. ஏன்னா நம்ம 4 ரூட் இருக்குல்ல we can take 3 at a time. இப்போ என்ன வரும் 3 முன்னாடிங்க ஸோ ஆல்பா பீட்டா காமா பிளஸ் பீட்டா காமா டெல்டா பிளஸ் gamma delta alpha plus delta alpha beta. This will be equal to minus d by a. அடுத்து என்னது product of roots which is alpha beta gamma delta which is e by a. புரியுதா? This is the formula, beta's formula for a quartic equation. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் we will call this as summation 1 எழுதிக்கலாமா இதை summation 1 of alpha. இங்க ஆல்பான்றதுனால போட்டுக்கலாம் சொன்னல முன்னாடியே sum of 1 root taken 1 at a time. இது என்னது sum of 2 root taken 2 at a time. இது என்னது sum of 3 root taken 3 at a time. Alpha beta gamma. This is summation 4 alpha beta gamma delta. So we can also write this in short form. Summation 1 alpha, summation 2 alpha, sum of product of 2 roots taken 2 at a time. Sum of product of 3 roots taken 3 at a time. இது 4 at a time னா மொத்தமே 1 தான் ஏன்னா மொத்தமே 4 ரூட் தானே அவ்வளவுதான். இப்போ how to form a quartic equation when roots are alpha beta gamma delta. அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா x power 4 minus sum of product of root taken 1 at a time into x cube plus sum of product of root taken 2 at a time into x square. எல்லாம் ஆல்பா பீட்டான்னு போட்டுப்போமா sum of product of root taken 2 at a time into x square minus sum of product of root taken 3 at a time into x power 4 x plus product of root so product of root we can write that as என்னது summation 4 alpha beta gamma delta correct. So summation 4 alpha beta gamma delta is equal to 0. This is the quartic equation that we can form if we know alpha beta gamma delta are the roots. புரியுதா? உங்களுக்கு வந்து கியூபிக் புரிஞ்சுது அப்படின்னா இது ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அவ்வளவுதான். இதே மாதிரி என்ன பண்ணலாம் நீங்க 50 டிகிரி ஈக்குவேஷனுக்கு பண்ணலாம் 60 டிகிரிக்கு நீங்களே ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம் வீட்டாஸ் ஃபார்முலாலாம். இப்போ 60 டிகிரிக்கு எப்படி இருக்கும் sum of roots taken 1 at a time 2 at a time 3 at a time 4 at a time 5 at a time அப்புறம் 6 at a time 6 at a time தான் product of roots போகும். அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க how to write நீங்க வந்து ஒரு ரோமாங்க தரேன் நான் யார் கமெண்ட் பண்றான்னு பார்க்கலாம். write beta's formula for an equation of degree 5. equation of degree 5 க்கு you write beta's formula. அப்ப என்ன பண்ணுவோம் sum of roots என்ன வரும் இன்னொரு ரூட் வருமா ஆல்பா பீட்டா காமா டெல்டா இன்னொரு ரூட் என்ன எடுத்துக்கோங்க let us say this epsilon எடுத்துக்கோங்க epsilon. அப்போ sum of roots என்ன வரும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா பிளஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v பை n வரும்.
லாஸ்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும் மைனஸ் பி பை ஏ சி பை ஏ மைனஸ் டி பை இ பை ஏ அப்படியே இருக்கும். லாஸ்ட் ஈக்குவேஷன் வரும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா எஃப் பை ஏன்னு வரும். எஃப் பை ஏ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ax power 5 plus bx power 4 plus cx cube plus dx square plus ex plus f னு வரும். அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து f by a னு வரும். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க யார் கமெண்ட் பண்றான்னு பார்க்கலாம். யாருன்னு பார்ப்போம். சம் ஆஃப் ரூட்ஸ் 2 ரூட்ஸ்ன்ற போது மொத்தம் இங்க வந்து 4 பேர் இருந்ததுனால ஈஸியா போட்டாச்சு. அங்க 5 பேர் இருக்காங்கல்ல. அப்போ how many subset we can form if a set has 5 element 5c2 ஆமா தானே. so 5 elements இருக்கு. we need to collect 2 element subset distinct. அப்போ we can form 5c2. அப்போ 5c2 னா 5 into 2 by 1 into 2 பாருங்க 5c2 சாரி 5c2 5 into 4 5 into 4 1 into 2 ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 பேர் வருவான். இங்க ஆல்ஃபா பீட்டா 10 பேர் வருவான். அதே மாதிரி how many இங்க இது பாருங்க ஏன் 6 பேர் வந்தான் அப்படின்னா சப்செட் கான்செப்ட் தான். here we have 4 element. here we need to pick 2 distinct element. அப்போ how many 2 distinct element subset we can form with these 4? so we can form 4c2 கரெக்ட்டா 4 element we need to pick 2 distinct subset. so இதெல்லாம் சப்செட்டா போவான். அதை சம் பண்ணுங்க. நம்ம ஒரு செட்ல பார்த்ததே தான் இங்க பண்றோம். நம்ம நீங்க லிங்க் பண்ணோம் எல்லாத்தையும். அப்ப 4c2 என்னவா போயிடுவான் 4 into 3 divided by 1 into 2 6 வருவான். ஒன்டானா 6 1 2 3 4 5 6. அதே மாதிரி how many 3 element subset you can form if a set has 4 element. so 4c3 பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செட்ஸ்ல. இப்போ 4c3 என்ன வரும் 4 னு வரும். அதான் இங்க வந்திருக்கு 4 னு வந்திருக்கு. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து செட்ல 5 பேர் இருந்தா அப்படின்னா சாரி டிகிரி 5 இருந்தா அப்படின்னா 5 ரூட் வருவானா அந்த 5 ரூட்ல how many sum of product of fruits taken 2 at a time it is 5c2. so we will have 10 combinations here. யார் கமெண்ட் பண்றான்னு பார்க்கலாம். ஓகேவா பாருங்க. so now we'll move on to problems. இது புரியுதா? suppose if I given 4 roots this is the formula to write the corresponding equation for that 4 roots. இப்போ நம்ம போறோம்னா we going to do only 3 problems தான். கவலைப்படாதீங்க only 3 problems தான் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல. அந்த 3 ப்ராப்ளம் முடிஞ்சது அப்படின்னா இது ஃபுல்லா முடிஞ்சது. அதாவது கியூபிக் குவாட்ராட்டிக் கியூபிக் குவாட்ரிக் ஃபுல்லா முடிஞ்சது. போடுவோம் ப்ராப்ளம்ஸ் போடுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நல்லா கவனிக்கணும். செகண்ட் ப்ராப்ளம் நீங்க தான் போடுவீங்க. ப்ராப்ளம் 16 நான் போடுவேன். 17 வந்து 16 17 ஒரே மாதிரி சம்மு. ஓகேவா? 16 நான் வந்து நல்லா சொல்லி கொடுத்துடுவேன். 17 தான் பண்ணோம் நீங்க தான் போடணும். அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம்னா we will leave one page 16க்கு ஒரு பேஜ். ஓகே பாருங்க. find the sum of the square of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0. we need to find the sum of square of roots. so let us say solution. ரொம்ப ஈஸி தான் பயப்படாதீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நீங்க தான் பண்ணணும். so let alpha beta gamma delta be the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0. நல்லா கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் நீங்க தான் பண்ணணும். now to find another what we need to find alpha square plus beta square plus gamma square plus delta square தான் கண்டுபிடிக்கணும். find the sum of square of the root. அதே ஃபார்முலா என்ன ஃபார்முலா a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணோம்ல அதான் இங்க பண்ண போறோம். so I can write this as alpha plus beta plus gamma plus delta plus gamma plus delta whole square minus 2 times AB plus BC plus CD plus DA. So AB plus BC plus CD plus DA plus AC BD plus alpha gamma plus beta delta. So this is the formula for a square plus b square plus c square plus d square.
What is the formula for a plus b plus c plus d whole square? பாருங்க, what is the formula for a plus c plus d whole square? So it is a square plus b square plus c square plus d square plus 2ab plus 2bc plus 2cd plus 2da plus 2 times ac plus 2 times bd. This is the formula for a plus b plus c plus d whole square. இப்போ we need to find the value of this. So இதை மட்டும் வச்சுக்கிட்டு you bring all these 6 terms to this side. AB, BC, CD, DA, AC, BD. AC, BD. AC. ஓகேவா? இப்போ we need only this value. So you bring all the 6 terms to this side. இப்போ we can easily find all these values. Correct? By using the Beta's formula for a quartic equation. இப்போ we need to find this value, we need to find this value. இது என்ன? இது நல்லா பாத்தீங்கன்னா sum of roots taken one at a time. இது sum of roots taken two at a time. So அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா by Beta's formula alpha plus beta plus gamma plus delta. Sum of roots என்னது? minus b by a ல minus b by a. minus b by a. இங்க b a னா a தான். So you keep that as it is. You keep that as it is. அடுத்து product of roots என்ன ஆயிடும்? அதாவது sum of இது வந்து என்னது? summation 1. Now summation 2 என்னது? product of roots taken 2 at a time. alpha beta plus beta gamma plus gamma delta plus alpha beta gamma delta delta alpha plus 1 3. இப்போ alpha beta alpha gamma plus beta delta is equal to c by a. கரெக்டா? c by a. ஆமா, this will be equal to c by a. c by a அப்படியே வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு a தான், b தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணா போதும்? Let us mark this as equation number 2, mark this as equation number 3, mark this as equation number 1. So substitute 2 and 3 in equation number 1. என்ன ஆயிடும்? equation 1 என்ன ஆயிடும்? So this will be equal to, இங்க எழுதுறேன் பாருங்க, alpha plus beta plus gamma plus delta என்னது? minus b by a whole square minus 2 times என்னது? sum of roots taken 2 at a time. அது என்னது? c by a. This is c by a. Taken c by a. So என்ன ஆயிடும்? This will be b square by a square minus 2c by a. You take LCM. So into a. So this will be b square minus 2ac divided by a square is the value for alpha square plus beta square plus gamma square plus delta square. அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராப்ளம் நீங்க தான் போட போறீங்க. 16 போட்டாச்சுல, இதே 16 இங்க வந்துச்சு, 16 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதே ப்ராப்ளம் என்னது? இதே ப்ராப்ளம் instead of ABCDE 2 minus 8 6 minus 3 இருக்கு, அவ்வளவுதான். Find the sum of square of the roots of the equation 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3. பண்றோமா? போடுறீங்களா? Solution. What we need to find? So let alpha அதே தான் பண்ண போறேன். இப்போ இங்க ABCDE க்கு பதில் here you have some numbers. அப்போ minus b by a க்கு பதில் you substitute the appropriate number, c by a க்கு பதில் you substitute appropriate number. அவ்வளவுதான். So பாருங்க. So let alpha, beta, gamma, delta be the roots of 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 is equal to 0. நம்மளுக்கு இங்க x term இல்ல, so we will write 0x போட்டுருவோம், just for understanding. 0x minus 3 is equal to 0. What we need to find? To find alpha square plus beta square plus gamma square plus delta square. என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். alpha plus beta plus gamma plus delta whole square. alpha plus beta plus gamma எப்படி delta m போடுறேன் நான்? gamma plus delta whole square
minus 2 times alpha beta, beta gamma, gamma delta, delta alpha, alpha gamma, beta delta. Ida we need to find. Now what is by beta's formula? PF by beta's formula. What is sum of root alpha plus beta plus gamma plus delta is minus b by a. Now what is ABC? சொல்லுங்க பார்க்கலாம். A இங்க போட்டுருவோமா ABC பாருங்க A B C D E correct? So this will be minus b by a வா minus b வந்து minus 8 a வந்து 2 this will be 4 this will be 4 நான் 9 மாதிரி போடுறீங்க 4 போடக்கூடாது this will be 4 அடுத்து sum of product of roots taken 2 at a time alpha beta beta gamma gamma delta delta alpha alpha gamma beta delta is equal to c by a. Now what is c? C is 6, a is 2, so this will be 3. Correct? Now mark this as equation number 1, mark this as equation number 2, mark this as equation number 3. Substitute 2 and 3 in 1. அப்போ alpha square plus beta square plus gamma square. Gamma நம்ம டெல்டா போடுறோம். Plus gamma square plus delta square is equal to பாருங்க what is the value of alpha plus beta plus gamma plus delta 4 square ஆயிடுவான் minus 2 times alpha beta beta gamma யாரு 3 ஆயிடுவான் so this will be 8 minus 6 which is 2 அவ்வளவுதான் நல்லா பாருங்களேன் எனக்கு ஆல்பா யாருன்னு தெரியாது பீட்டா யாருன்னு தெரியாது காமா யாருன்னு தெரியாது டெல்டா யாருன்னு தெரியாது 4 பேர் 4 நம்பர் ஏன்னா ரூட்ல அந்த 4 நம்பர் நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 0 வருது யாருன்னே எனக்கு ஒத்தனும் யாருன்னே தெரியாது பட் ஐ கேன் ஃபைண்ட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா எப்படி இருக்குன்னா எனக்கு ஏ தெரியாது பி தெரியாது ஆனா எனக்கு ஏ பிளஸ் பி தெரியும் அந்த கதை தான் இது ஓகேவா ஸோ நான் வில் மூவ் ஆன் டு லாஸ்ட் சாரி சரிங்களா நல்ல வேலை பார்த்தேன் இது என்ன ஆகும் 16 மைனஸ் இதில் சாரி 16 மைனஸ் 6 4 ஸ்கொயரில் 16 மைனஸ் 6 10 வருவான் ஓகேவா ஸோ நான் வில் மூவ் ஆன் டு த ஃபைனல் ப்ராப்ளம் ஆஃப் த வீடியோ ஓகேவா ரொம்ப நேரம் வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல இந்த ஒரே ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா we will be finishing quadratic equation, cubic equation and quartic equation. Problem 18 போடுவோமா 18 solution ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் as well as இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இதோட முடிஞ்சது அவ்வளவுதான் if alpha beta gamma delta are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube plus minus 7x square plus 8 இதெல்லாம் அப்படியே வச்சுப்போம் you pass this line ஓகேவா இது அப்படியே பாஸ் பண்றீங்க find a quadratic equation with integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta இப்போ how to form a quadratic equation when the roots are given பாருங்க first we know that if alpha and beta are the roots of quadratic equation what is the equation x square minus sum of root x plus product of roots idana formula sorry idana equation when the roots are given x square minus sum of root x into product of roots இது தெரியும் we know that இப்ப பாருங்க we need to form a quadratic equation with roots alpha plus beta plus gamma plus delta அப்போ பாருங்க quadratic equation when roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma
ஆல்ஃபா காமாவுக்கும் நம்மளுக்கு செட் ஆகல போல இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா கரெக்டா? இப்போ வாட் இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்? இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட். அப்போ இவன் ஒரு ரூட்டு இவன் ஒரு ரூட்டு. வாட் இஸ் த சம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இன்டூ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். கரெக்டா? பாருங்க, ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் we have alpha to be alpha plus beta plus gamma plus delta, beta to be alpha beta gamma delta. அப்போ சம் பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க. சம் பண்ணீங்கன்னா இது பிளஸ் இது, ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது இன்டு இது. இப்போ if I can find the value of this term, this term, this term, this term, my problem will be over. Correct? My problem will be over. இப்போ பாஸ் பண்ணதை ப்ளே பண்ணுங்க. என்ன பாஸ் பண்ணோம், என்னத்தை ப்ளே பண்ணோம் பாருங்க. Alpha, beta, gamma, delta are the roots of the polynomial in the polynomial. Correct? So, alpha, beta, gamma, delta are roots of 2x power 4 plus 5x cube minus 7x square plus 0x plus 8 is equal to 0. இப்போ we can easily find alpha plus beta plus gamma plus delta, alpha, beta, gamma, delta. Correct? So by Vita's formula, what is sum of root? Alpha plus beta plus gamma plus delta minus b by a. Correct? Minus b by a. So minus, what is b? B is 5. What is a? It is 2. So minus 5 by 2. அதே மாதிரி வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. நல்லா பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தி ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்போ திஸ் ரூட்ஸ் அண்ட் திஸ் கோஎஃபிஷியன்ட் will satisfy பீட்டாஸ் ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்? e by a. கரெக்டா? e by a. e by a. So this is e by a. Now what is e? e is 8. 8 by 2 which is 4. Which is 4. நம்ம எப்பயும் அந்த 4 9 ஆயிடுது பாருங்க. 4. This is 4. இவன் தான் e. Then a product of roots formula for quadratic equation. Now substitute in 1. Substitute these two in 1. நல்லா பாருங்க, we are forming a quadratic. We need to form a quadratic equation with these two roots. அப்போ my equation will be x square minus sum இது plus இது into x plus product. But we don't know the value of alpha, beta, gamma, delta. To find alpha, beta, gamma, delta, we are making use of this quadratic polynomial. By using Vita's formula, alpha plus beta plus gamma plus delta will be minus b by a. Alpha, beta, gamma, delta will be e by a. Now substitute in 1. So this will be x square. This will be x square. X square minus alpha plus beta plus gamma delta sum of roots la, which is minus 5 by 2 plus alpha beta gamma delta is 4 into x plus multiply பண்ணோம் இப்போ. So minus 5 by 2 into 4 is equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? 2 1s are 2 2s are ஆகிடும். So this will be x square, 2 4s are 8, minus 5 plus 8, minus 5 plus 8, minus 5 plus 8, minus 5 plus 8, 3 by 2 ஆயிடுமா? Minus 10 is equal to 0. This is the required polynomial. அப்படி இல்லை அப்படின்னா you can also take LCM எடுத்துக்கலாம். So which is 2x square minus 3x minus 20 is equal to 0. அவ்வளவுதான். So it is a one shot video. ஃபுல்லா முடிஞ்சது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒன் ஷாட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா பாருங்க. ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆர் இதோட ரூட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா.
we need to form a quadratic equation with this root. So அப்போ quadratic equation with this root is x square minus sum plus product. So x square minus 5 plus 10 correct தான் minus 5 plus 8 3 okay. We need to form a quadratic equation with these two roots. So sum product sum பண்றோம் product பண்றோம். To find alpha beta gamma we are making use of this equation beta's formula. Substitute back here, you can find the equation. So நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல என்ன பார்த்தோம், first we have introduced what is meant by a polynomial equation. கரெக்டா? எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கா? First என்ன பண்ணோம், we have introduced என்ன பண்ணோம் அப்படின்னா we have introduced a polynomial equation introduce பண்ணோம். அப்புறம் இது வந்து n டிகிரி இருக்கும், டிகிரி 2 அந்த quadratic, டிகிரி 3 அந்த cubic, டிகிரி 4 அந்த quartic ன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் we have introduced fundamental theorem of algebra. quadraticனா டிகிரி 2 இருக்கும், அதுக்கு பீட்டாஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும், ஆல்பா பிளஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டு தான் வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராப்ளம் போட்டோம். 5 ப்ராப்ளம் போட்ட பிறகு we have moved on to a cubic equation beta's formula. Sum of roots, product of roots taken 2 at a time, product of roots இது மூணும் சாட்டிஸ்ஃபை ஆகும். பீட்டாஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம், இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்டாஸ் ஃபார்முலா இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் பீட்டாஸ் ஃபார்முலா சொல்லும். இதை பேஸ் பண்ணி ஒரு 9 ப்ராப்ளம் போட்டோம். 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கும். பாருங்க சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் செகண்ட் ஒரு டைம் 6, அப்புறம் 7 பார்த்தோம், 8 பார்த்தோம், 9 பார்த்தோம், 10 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ஃபார்ம் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் ரூட் ஆஃப் ஸ்கொயர்னு பார்த்தோம். 11, 12, 13, 14, 15 பார்த்த முடிச்சிட்ட பிறகு we have moved on to a quadratic equation. அதை பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் போட்டோம். குவாட்டிக்ல எல்லாமே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், மூணுமே குவாட்டிக்ல ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான் எல்லாமே. ஸோ லெக்சர் நோட்ஸ் நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ இது ஒரு லென்த்தியான வீடியோ, கொஞ்சமாக பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புக்கு படி ஒரு எக்ஸசைஸ் தான் முடிஞ்சிருக்கு 3rd சாப்டர்ல. ஓகே, நம்ம வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். வீடியோ லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட வேணாம், நான் தான் கஷ்டப்படணும் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். குட் பை, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ என்ன பார்த்தோம், கியூபிக் பார்த்தோம், குவாட்ராட்டிக் பார்த்தோம், குவாட்டிக் பார்த்தோம். 3 ஈக்குவேஷனோட ஃபுல் பேசிக் பார்த்து we have solved many problems on that. In the next video we'll continue move on to the next topic. Okay, goodbye, thank you, all the best. We have completed quadratic equations. So பாத்தீங்கன்னா நம்ம lecture 1 2 3 நீங்க கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா we have completed quadratic, we have completed cubic, அப்புறம் we have completed quadratic equations. ஓகேவா? So 1 2 3 கண்டினியூஸா பாருங்க. So next என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to start காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். அதாவது ஒரு பாலினாமியலுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருந்தது அப்படின்னா அதோட நேச்சர் எப்படி இருக்கும், அதை சொல்லிட்ட பிறகு we will prove காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் என்னதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.